அனைவருக்கும் வணக்கம். போன பகுதியில் அரியனாச்சி தன்னோட தங்கச்சியான மாயலகிக்கு கல்யாணம் பண்ண போகிறத பற்றி தன்னோட கணவன் கிட்ட கலந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்க்கலாம் வாங்க. தான் முயல் சப்பை அப்படியே தன்னோட பல்லால் கழிச்சு இழுத்துட்டே இப்படி சொல்கிறாரு சக்கரத்தேவை. இங்கே பாரு அரியனாச்சி, உன் தங்கச்சி மாயலகியை என் தம்பி சோலைக்கு கட்டி வைக்க நீ ஆசைப்படுறது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் எங்கள் மாமா வெள்ளையத்தேவை பாவம் செம்ம கைதியாக ஜெயிலில் கிடக்கிறாரு. இம்புட்டு தூரம் காரேறி வந்து ஒரு பிள்ளைத்தாச்சி கேட்குதுன்னு சரின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் உன் தம்பிக்கார பாண்டி இருக்கானே, அவர் குணம் பத்தாத பையன், எதுலேயே அவசரப்படுவான். சின்னாள் பெரிய ஆளுங்கிற மரியாதை தெரியாது. என்ன இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கலந்துட்டு அப்புறமா தான் நீ பாளையங்கோட்டை போயிருக்கணும் அப்படிங்கிறாரு சக்கரத்தேவை. அதுக்கு அரியனாச்சி இருந்துட்டு, யாரு என் தம்பி பாண்டியா, அதெல்லாம் நான் சொன்னால் கேட்டுக்கிருவான் அப்படின்னு சொல்லிட்டே கட்டக்காலில் முதுகு சாச்சு நிறைய வைத்து அப்படியே தடவி பார்க்குறாங்க. நமக்கு கல்யாணமாகி 7-8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு பிள்ளை உண்டாகியிருக்கு. மாயலகியை நம்ம சோலைக்கு கட்டி வச்சா அக்காளு தங்கச்சி நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருந்துப்போம்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரிதான் அரியனாச்சி, இந்த 2 குணங்கட்ட பயல்களையும் ஒன்றா எடுத்து வச்சு கூத்து பாத்திரக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன் அப்படியே சொல்லிகிட்டே சாப்பாட்டு தட்டிலே கை கழுவுறாரு. ஆமாம், பெருநாள் சம்பந்தத்துக்கு இந்த சோலையை இப்போ என்ன சொல்லுவானோ அப்படிங்கிறாரு. கூறுகட்டத்தனமாக பேசாதீங்க. இப்போ என் தங்கச்சி மாயலகி இருக்கிற அழகுக்கு ஒரு டைம் பார்த்தா போதே உங்கள் தம்பி பெருநாளி பொண்ணை தான் கட்டுவேணும் ஒத்த காலில் நிற்பான். என் தங்கச்சி அழகினால் அழகி, அப்பேற்பட்ட அழகி, ஆப்ப நாட்டுக்குள்ளேயே அப்படி ஒரு அழகி பார்க்க முடியாதாக்கும் அப்படின்னு கையூனி நிமிர்ந்து அமர்ந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சு எழுந்த சக்கரத்தேவன் தட்டு, சோத்து சட்டி, குழம்பு சட்டி எல்லாம் அடுப்படிக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. எங்க நீங்கள் போய் சட்டி பொட்டியெல்லாம் தூக்கிட்டு இருங்க, நான் வர்றேன் அப்படின்னு அரியனாச்சி எந்திரிக்க முயற்சிக்கிறாங்க. பதறி ஓடி வந்த சக்கரத்தேவன், நீ ஒன்றும் வர வேணாம் அரியனாச்சின்னு சொல்லிட்டு 2 தோலையை தொட்டு தூக்கி கட்டலில் உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் உட்கார வச்சுட்டு மாடக்குழியிலேருந்து போய் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வர்றாங்க. என்னதுன்னு அரியனாச்சி கேட்குறா. அரியனாச்சிக்கு பின்னாடி அப்படியே கட்டலில் கூந்துட்டு அரியனாச்சியோட முகத்துக்கு நேராக அந்த எண்ணெயோட முயல் ரத்தம் கலந்த அந்த பாட்டிலை அரியனாச்சி முன்னாடி நீட்டுறாங்க. செக்கச்செவேர்னு இருந்துச்சு. அரியனாச்சி அள்ளி முடிந்திருந்த கோடாலி கொண்டையில் மயிரை அவிழ்த்து விட்டார். மலையில் வழியிற கருமேகமாக சரிஞ்சுது கூந்தல். அரியனாச்சியோட பின்பக்க கட்டலில் பரவி கிடந்தது. வலது உள்ளங்கை நிறைய எண்ணெயை ஊற்றி மொசரத்தத்தை தேய்ச்சா முடி கருகருன்னு வளருமா அப்படின்னு சொல்லிட்டே அப்படியே முடி குளிர தேய்ச்சாரு சக்கரத்தேவன். இப்போ மட்டும் என்னவா, முடி கொஞ்சமாவா இருக்குது அப்படின்னு ஓரக்கண்ணால் நம்மகிட்ட சிரிப்பு சிரித்த அரியனாச்சி, மொசரத்தத்துக்கு முடி கருக்குது மட்டும் இல்லை, வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளையும் செக்கச்செவேர்னு பிறக்கும் அப்படின்னு கை நிறையா ஊற்றி தேய்ச்சாரு. செக்கச்செவேர்னெல்லாம் வேணாம், உங்களை மாதிரி கண்ணங்கரேன்னு பிறந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேக்க வாகாக முகத்தை அண்ணாந்து தலை சாய்ச்சி கொடுத்தா அரியனாச்சி. முற்றத்து வாசலில் இப்போ வேட்டை நாய் சினுங்கிற சத்தம் கேட்குது. அரியனாச்சி வாசப்பக்கம் திரும்பாமலேயே சக்கரத்தேவனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி, எங்க உங்கள் தம்பி வருது, நகண்டு உட்காருங்க அப்படிங்கிறா. அரியனாச்சியை நெருக்கி அமர்ந்திருந்த சக்கரத்தேவனும் கொஞ்சம் தள்ளி உட்காந்தாரு. தலைவாசல் நிலப்படியில் 6 அடி உயரத்தில் நுழைஞ்சு வந்த சோலை கட்டலில் அண்ணனும் மதினியும் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு தரவழியே கண் மூடி அப்படியே வாசப்பக்கம் திரும்பிட்டாரு. ஐயா வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு கொழுந்துன்னு அழைச்சிட்டே கட்டளை விட்டு அடிவயிறு நோக எழுந்தாங்க அரியனாச்சி. ஏப்பா சோலை, உன் மதினிகாரி குனிருக்கு நிமிருக்கு சிரமப்படுறா, நீயே சோத்தை போட்டு சாப்பிட்டுக்க அப்படிங்கிறாரு. நானும் என்ன மாட்டேன், நான் சொல்கிறேன், நீங்கள் உட்காருங்க மதினி அப்படின்னு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு நடுப்பதிக்கு வந்தா சோலை. ஆத்தாடி, நான் என்ன அப்படியே நோவுண்டு போயிட்டேன், நீங்கள் உட்காருங்க ஐயா, இந்தா கொண்டாருன்னு சொல்லிட்டு புருஷை சாப்பிட்டு மூடி வச்சுருந்த குழம்பு சட்டி சோத்து சட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து சோளை முன்னாடி வச்சு உட்காருங்க சாப்பிடுங்கன்னு அள்ளி அள்ளி பரிமாறுறா. ஒரு வாய்க்கு ஒரு முயல் சப்பை இழுத்து கடிச்சு சாப்பிட்டு இருந்தார் சோலை. இன்றைக்கி 7-8 முயல் சிக்கிருந்துச்சு. எல்லாமே குழம்பு தான் வச்சாங்க அரியனாச்சி. தம்பிக்கார சாப்பிட்றத ரசித்த சக்கரத்தேவை, இது எந்த காட்டு மசுல் அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி மல்லேஸ்வர காட்டுக்குள்ளே இறங்கணும் அப்படின்னா சோலை. கண்ணங்காலை நீட்டி அமர்ந்திருந்த அரியனாச்சி புருஷனை பார்த்து உஸ் அப்படின்னு கண்ணை காட்டுறா. தொண்டை செருமி சக்கரத்தேவை, ஏப்பா சோலை, உங்கள் மதினிகாரி உன் கல்யாண பேச்சை எடுத்தா அப்படின்னு இழுக்கிறாரு. கல்யாணமா அப்படிங்கிறான் சோலை. எப்போ உனக்கு வயசாகுதுல, இன்னும் எம்பிட்டு நாளைக்கு கறி மூட்டம் போடுறோன்னு மொச வேட்டைக்கு போகிறோன்னு காட்டில் அலைய போகிற அது அப்படின்னு சொன்னதுக்கு சோலை பதில் பேசாமல் சாப்பிட்டே இருந்தா. என்னடா சத்தத்தை காணோம் அப்படிங்கிறாரு சக்கரத்தேவை. பொண்ணு யாருன்னு கேட்குறான். என் தங்கச்சி தான் ஏன் அப்படின்னு அரியனாச்சி சொல்கிறாங்க. பதில் எதுவும் பேசாமல் கறியை மின்னிட்டே இருந்தால் சோலை. என்னடா என்ன சொல்கிற அப்படின்னு கட்டிலில் உட்கார்ந்த வாக்குலையே சக்கரத்தேவன் தன்னோட தம்பியை பார்த்து கேட்குறாரு. மதினி அரியனாச்சி பக்கம் திரும்பி சோலை, உங்களை கையெடுத்து கும்பிட்ற மதினி, பெருநாளி சங்காத்தமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். ஏய்யா, நானும் பெருநாளி கறி தானே, உங்கள் அண்ணனுக்கு வாக்குப்பட்டு வந்ததில் என்ன குத்த கண்டுட்டீங்க அப்படிங்கிறாங்க.
மதினி, உங்களை நான் குத்தம் சொல்லலை, நீங்கள் தான் என்னை குழுந்தனா நினைக்கிறீங்க. நான் உங்களை ஆத்தாவாக தான் பார்க்குறேன். ஆனால் உங்கள் தம்பி பாண்டியும் நானும் மொசலும் நாயும் மாதிரி. அவனுக்கு மனுஷ தரம் தெரியாது. 2 பேரும் சண்டை பட்டிட்டு சாக வேண்டியது அப்படிங்கிறான். அவன் கிடக்கிறான் சின்ன பையன். அவனை முன்ன வச்சா இந்த கல்யாணம் நடக்குது. நான் பாளையங்கோட்டைக்கு போய் எங்கள் ஐயாட்ட சம்மதம் வாங்கிட்டு வந்துட்டேன். அட விட்றா, அவன் யார், நம்ம மாமா மகன் தானே அப்படின்னு சக்கரத்தேவனு கூட சொல்கிறாரு. நம்ம ஐத்த மகன் தானே அவனும் நினைக்கணும்ல அப்படின்னு வாய்க்குள்ளேயே முனகிறான் சோலை. என்னய்யா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அரியனாச்சி கேட்குறா. என்னத்தை சொல்கிறீங்க? போன வருஷம் பெருநாள் எழுதுகட்டில் நம்ம மாடு இறங்கி விளையாடுது, எவனும் கிட்ட நெருங்க முடியல. இதே பாண்டி தானே நம்ம மாட்டுக்காலில் வடத்தை சுற்றி விழுக்காட்டி கொம்பை உடைச்சான். நம்ம மச்சான் வீட்டு மாடு தானே நினச்சானா அப்படிங்கிறாரு சோலை. அவனுக்கு விட அந்த புத்தி தான் அப்படின்னு அரியனாச்சி சமாளிக்கிறாங்க. சாப்பிட்டு எழுந்த சோலை, இங்கே பாருங்க மதினி, நான் உங்கள் சொல்லையும் எங்கள் அண்ணன் சொல்லையும் தட்ட போகிறதில்ல. ஆனால் எங்கள் அண்ணன் முகங்கோடுற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், பார்த்துங்க அப்படின்னு எழுந்து கை உதறி விட்டு வெளியேறினா சோலை. சரியா சோலை வாசலை விட்டு வெளியே போகிறப்ப அரியனாச்சி அப்படின்னு கூவிட்டே பூவாய் கிளவி உள்ளே நுழையுது. நடு வீட்டுக்குள்ளே வந்துட்டு, நான் சொன்ன மாதிரியே நடந்து போச்சு ரெடி அப்படின்னு கட்டிலுக்கு கீழே குத்த வச்சு கொந்துருச்சு. என்ன சொல்கிறீங்க ஐத்த அப்படின்னு அரியனாச்சி கேட்குறா. நம்ம 2 பேரும் பாளையங்கோட்டுக்கு போயிட்டு வந்த செய்தி உன் தம்பிகார பாண்டிக்கு தெரிஞ்சு போச்சான். அவன் பொண்டாட்டி ஒருத்தி இருக்காளே குமராயி, அவள் கீழே மேலே கிடந்து குதிக்கிறாளாமா அப்படின்னு பூவாய் சொல்கிறாங்க. எதுக்கா அப்படின்னு அரியனாச்சி கேட்டங்காட்டி, வெள்ளாங்குளத்துக்கு ஒருத்தி வாக்கப்பட்டது போனது போதாதுன்னு தங்கச்சி கட்டிட்டு போய் மொத்த சொத்தையும் அமுக்க பார்க்குறா அப்படின்னு குமராயி சொல்கிறா அப்படின்னு பூவாய் சொல்கிறாங்க. சக்கரத்தேவை கட்டில் அமர்ந்த வாக்குலேயே தலையை கவிழ்ந்தாரு. வாயோயாத பூவாய் கிழவி, ஏன் என் தம்பிகார் இருக்கான்ல கருப்பையா, மாயழகி அவனுக்கு கட்டி வச்சா எனக்கும் என் புருஷனுக்கு நாளை பின்ன ஒத்தாசையாக இருக்கும்ல அப்படிங்கிறாளா அப்படிங்கிறாங்க. அரியனாச்சி தலைமுடியை அள்ளி முடிஞ்சிட்டு, அதுக்கு என் தம்பிகார் என்ன சொன்னானா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் உங்கள் ஐயாவை பார்க்க ஜெயிலுக்கு கிளம்பிட்டானான். அரியனாச்சி சக்கரத்தேவன் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க. குமராயி பிறந்தது வடக்கு தெரு, பாண்டிக்கு வாழ்க்கப்பட்டு வந்தது மேலே தெரு. கையில் ஒரு நார்பெட்டி எடுத்துக்கிட்டு முளைக்கொட்டு தின்னதாண்டி வடக்கு தெருவுக்குள்ளே நுழையிறா குமராயி. தாழ்வார திண்ணையில் குமராயியோட அம்மாவான செல்லம்மா கம்பரிசி புடச்சிட்ருக்குறாங்க. அப்படியே அதில் இருக்கிற பக்கு பதரை அதெல்லாம் அள்ளி அங்கே திரியிற கோழி குஞ்சுகளுக்கு முன்னாடி போடுறாங்க. அந்த கோழி குஞ்சுகளுக்கு இறையை காட்டி தாய்க்கோழி கொடுத்துட்டு இருந்தது. செல்லம்மாவுக்கு கண்ணு 2 சொலகு மேலேயே இருந்தது. சொலகு அப்படின்னா நாம் முறம் புடைக்கிறதுக்கு முறம் யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் சொலகுன்னு சொல்கிறாங்க. வெகுன்னு நடந்து வந்த குமராயி மொற்றத்தில் நுழைஞ்சு தன்னோட தாயார் குறிபார்த்து அந்த நார்பெட்டி ஓங்கி எறிகிறா. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த